இதுல இந்த ஃபெலிக்ஸ் அவர் பத்தி இன்னொரு இதுவும் சொல்லி ஆகணும். என்ன சொல்றாப்புன்னா, ஜனநாயகன் வெற்றி விழாவை எப்படி நீங்க கொண்டாடுவீங்க அப்படின்னா, நாங்க பீச்சே எடுத்துப்போம், நாங்க பீச்சிலே வெற்றி விழா கொண்டாடுவோம் அப்படின்னு பேசுறாருங்க. ஜனநாயகனோட வெற்றி விழா இங்க தானே நடத்துவீங்க. வெற்றி விழா ஏன் அப்போ நம்மளோட ஆட்சி நடக்கும்ல, அப்போ நீங்க எப்படி சார் எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பீங்க? பீச்சே நாங்க எடுத்துப்போம். அதாவது ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய நபர் பேசுற பேச்சா இது? உங்களுடைய தலைவர் ஒரு படம் நடிச்சார் அப்படின்னா, பொதுமக்களுடைய சொத்து, பீச்ன்றது யாரு, அது ஒரு பொது சொத்து, பொதுமக்களுடைய சொத்து, அங்க இப்படி பண்ணலாமா? இப்ப இதே திமுக தரப்புல அவர்கள் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? மெரினால அந்த நினைவிடமே வைக்கக்கூடாது அப்படிங்கிறதா பலருடைய கோரிக்கை. அது ஒரு சுற்றுலா தலம், அதை எதுக்கு நீங்க சமாதி ஆக்குறீங்க அப்படிங்கிறது கேள்வி. அது இப்போ வரைக்கும் மக்கள் கிட்ட ஒரு கேள்வியாவே இருக்கு. ஆனா இவர்கள் வெற்றி விழா கொண்டாடுறதுக்கு நாங்க அரசு சார்போம். அது எப்படி? நம்மளுடைய கவர்மெண்ட் தானே, நாமளே எடுத்துப்போம். அப்போ அதிகாரத்துக்கு வரவே இல்லை இவர்கள். இப்பவே எப்படி பேசுறாங்கன்றத பாருங்க. நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா, மறுபடியும் அந்த இஃப் கிளாஸ்ல தான் சொல்றேன், வந்தாங்க அப்படின்னா இவர்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டே தங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டை செயலாற்றுவாங்களா இல்லையா? அதனாலதான் நமக்கு பார்க்கும்போது நிறைய கேள்விகள் வருது. இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகலனாலும் பரவாயில்ல, நமக்கு இது ஒரு பெரிய வெற்றியான ஒரு விஷயம் தான். முதல் தேர்தலில் இந்த அளவிற்கு வாக்கு வாங்கினது ஒரு பெரிய சிறப்பான விஷயம் தாங்கிற மனநிலை கொண்ட தாவேக்காவினர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 குறைவான அரசியல் அறிவு உள்ளவர்கள் தான். நீங்க விரல் விட்டு என்னீங்கன்னா, ஒரு ஜனநாயகனோட வெற்றி விழா இங்க தானே நடத்துவீங்க. வெற்றி விழா ஏன் அப்போ நம்மளோட ஆட்சி நடக்கும்ல, நீங்க அப்படி வரீங்க. கண்டிப்பா அதுல ஷூரா இருக்கீங்களா? எஸ், 100%. You look at the crowd in Malaysia. அப்போ நீங்க எப்படி சார் எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பீங்க? பீச்சே நாங்க எடுத்துப்போம். 3 விழுக்காடுக்கு கீழே தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புரிதலோட ஓகே, இதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும். உண்மையிலேயே விஜய் 15% மேல ஓட்டு வாங்கினாருன்னா அது டிஎம்கேக்கு, ஏடிஎம்கேக்கு, என்டிகேக்கு அடிதான், மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா இந்த வாக்குகளை தான் ஒரு என்ன பண்ணிருக்காரு, பிரிச்சு எடுத்திருக்காரு. அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம் தாங்க. ஏன்னா ட்ரெடிஷ்னலாக டிஎம்கே ஏடிஎம்கே ஓட்டர்ஸ்லேருந்து ஓட்டை பிரிக்கிறது எவ்வளோ கஷ்டம்ன்றது என்டிகேக்கு தெரியும். ஏன்னா அவர்கள் 8 விழுக்காடு ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னா இந்தந்த கட்சிகள் இருந்தால் பிரித்து எடுத்தாங்க. அதுவும் பலமுனை போட்டியில் தான் பிரித்து எடுத்தாங்க. அது எவ்வளோ பெரிய சிக்கல்ன்றது அவர்களுக்கு தெரியும். ஆனால் விஜய் அவர்கள் அந்த அளவிற்கு பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவே எடுத்துட்டாப்புல. விஜய் அவர்கள் கஷ்டப்பட்டு பிரச்சாரம் பண்ணாரு. விஜய் அவர்கள் எல்லா மக்கள் பிரச்சனைக்கும் தவறாம குரல் கொடுத்தாரு. ஒரு தரப்பு எதிர்த்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி துணிச்சலா ஒரு பிரச்சனையில ஸ்டாண்ட் எடுத்தாருன்னு எதுவுமே கிடையாது.